Hello, hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? It's me Vivek. So I'm back again with another reaction video and முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். ஸோ குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் டே ஷோ வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது இன்னொரு ஃபியூ டேஸில் வந்துடும். நிறைய ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோக்கு. அண்ட் அதே டைம் வந்து சூர்யா தம்பி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் மிகப்பெரிய சூர்யா ஃபேன். ஸோ தம்பியும் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஸோ என்னோடய ரியாக்ஷன் முடிஞ்சோன்னா தம்பியோட ரியாக்ஷன் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக, ஓகேயா? ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் சூர்யா மூவி ட்ரெய்லர் வந்திருக்கு, விச் இஸ் ரெட்ரோ. ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ரியாக்ட் டு இட். 3, 2, 1. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. மான்கறி பிரியாணி அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஓட்டிடலாமே. ஷோ ஓட்டிடலாமே. ஓட்டா ஓட்டா. என்ன ஸ்லாங் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Oh damn, that cuts. எதுவுமே சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் நோடியோட விடுத்தேன். Oh wow. நான் எனப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போலாது. அப்பா நல்ல வேலை பூஜை ஊமை பண்ணல. எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. ஐயோ அப்பா கேமரா சூப்பரா இருக்கு. Damn, can we talk about Surya looks here? Looks so good. Ooh. Oh, Shreya. Sama. உண்மையான போர் வரணும்னு தான் காத்து போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் The one Surya. Wow. God damn. First me தலபதி அன்னைக்கு சூப்பரு. அல்ஃபோன்ஸ் புத்திரனோட எடிட்டா இது. God damn. அதுதான் நானும் யோசிச்சேன். இல்லையே இந்த ட்ரெய்லர் கட்டுது எங்கேயோ ஒரு சாயல் அதிகமாக இருக்குது. ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு சூரியன படம் அப்பா வந்திருக்கு. ஸோ பார்த்துருவோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 2 minutes 42 seconds. ஸோ பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 go. வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிடலாமாடே. ஓட்டா போர் கொடுக்குற போதை இருக்குது. சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கன்னா லாஃபர். ஓகே, அப்புறம் வா. எதுவுமே சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் நோடியோட விடுத்தேன். எனப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போலாது. நிறைய வச்சுட்டு பாரு. இவ்வளவுதான்.
வருவான் சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்க. ஏய் தலைவர் மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே தைவிட்டு இந்த பாட்டுக்கு எப்படிலாம் அது மிக்ஸ் பண்ணீங்க? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் திரும்புது அன்பும் மகனே, daddy is coming down. வெறித்தனமா இருக்கு. பட்டு அவ்வளோ நல்லா இருக்கு. இதை வந்து அந்த கனிமா பாட்டு வச்சு அதுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சாங்களா, உண்மையாக சூப்பர் தான். இப்போ ரெட் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, கரெக்டாக விட்டுட்டாங்க டைமிங்க்கு. ஸோ நானும் ஒரு முழுசா சூர்யா ஃபேன் தான். ஸோ பயங்கரமான சூர்யா ஃபேனு. அந்த தலைவர் டைலாக் வச்சாங்கள, அதுதான் சூப்பர். அது செம்மல உண்மையிலே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பூஜா கிட்டி சூர்யா சார், இது புது கொம்போவாக இருக்குது. எல்லாமே புது கொம்போ இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Suryana, he looks so good, refreshing. He doesn't look like the typical Surya that we were watching for the past 10 years. And உங்களுக்கெல்லாம் தெரியும் கனிமா பாட்டு பயங்கரமாக ட்ரெண்டில் வேறு இருக்குது. ஸோ நான் கூட பயந்துக்கிட்டேன், எங்கடா பூஜா வந்து ஊமை பொண்ணு போல இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. லுக்ஸ் குட். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் எல்லாமே, ஆனால் ட்ரெயிலர் உண்மையில் நல்லா இருக்குது. ரீஃப்ரெஷிங்காக இந்த ஒரு டிப்பிக்கலாக கமர்ஷியலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லாமல் எல்ஃபோன் டச்சில் இருக்கிறதுலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த 2K குட்டி குஞ்சான்ஸுங்களுக்குலாம் வந்து சூர்யானா யாருன்னு தெரிய மாட்டுது. அண்ட் வந்து தலை சொல்கிற மாதிரி தான், சரித்திரத்தை ஒரு தடவை திருப்பி பார்த்து தான் ஆகணும்ல. அண்ட் மெலிஷா ஆல்வேஸ் பீன் ஹிஸ் ஃபாட். அண்ட் இந்த 10 years ஒரு பெரிய கேப் வந்திருக்கு, அது விதவுட் எனி டவுட். there was a time where 24, மாற்றான், ஆதவன், சிங்கம் 2, சிங்கம் 3 அண்ட் கஜினி, டே லிஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம். கபாலி எந்திரனுக்கு இருந்த ஹைப்பு ஒரு ஆக்டரோட படத்துக்கு வேறு மாதிரி ஹைப்பு இருந்துச்சுன்னா அது 7ஆம் அறிவு மட்டும்தான். LFS செந்திலுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க சரியா? 7ஆம் அறிவுக்கு டிக்கெட் 2 நாள் கிடைக்காம பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆளுங்க 2 கிட்ட கூட படம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு கூட வந்த படத்துக்கு மட்டும்தான் டிக்கெட் இருந்துச்சு, அதை தான் வாங்கிட்டு எல்லாருமே போயிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான் சரியா? ஸோ 7ஆம் அறிவு டைமில் நீங்களாம் இருந்திருக்கணும், உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு சர்ரியல் ஹைப்னா எப்படி இருக்கும் எல்லாமே. Do not forget the history, okay? And he's one of the finest actor, he's one of the finest guy in this industry, and he just need one freaking movie and just like that he will be back. So just don't write him off. அதுதான் உண்மை. Don't ever write this guy off. And hopefully Retro is that movie that we are waiting, for the box office success, and let's hope for the best.